ஒரு மாமியார் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, தோழிகள்லாம், மருமக வந்து ஆரம்பத்திலே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்க, இல்லாட்டி தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. இதேமாதிரி இந்த மருமகளுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட தோழிகள்லாம் அட்வைஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்க. இதே மாதிரி இப்போ என்ன, 2 பேருமே இது மாதிரி எண்ணங்களோட பழகும் பொழுது, உறவு வரும்போது இந்த பிரச்சனை வருது. இப்போ இவங்களை நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஏதாச்சும் ஒரு பெண்மணியை படுக்க வச்சு அவங்க ஆழ்மனதில் போய் கட்டளை ஆழ்மனதில் பதிவு பண்ண உடனே ஒரே ஒரு வாரத்தில் அந்த மருமக வந்து தன்னுடைய மாமியார் அழைச்சிட்டு வந்து எங்ககிட்ட, இது எங்கள் மாமியாரை பற்றி நான் தப்பாக சொல்லிட்டேன் சார், அதை தங்கமானவன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதேமாரி அந்த மாமியாரும் என்னோட மருமகளை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா உறவு மாதிரி இல்லை, அம்மா நினச்சிங்கன்னா அங்கே இந்த மாமியார் ஸ்தானம் போயிடுது. நீங்கள் அம்மாட்ட எப்படி பழகுவீங்க? அந்த அன்பு பாசம் எக்ஸ்பிரஸ் பண்ண தான் போகிறோம், உரிமை எடுத்துக்க தான் போகிறோம். இவ்வளோ தான், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாமியார் மருமகம் பிரச்சனை வேறு எதுலையுமே சரி பண்ண முடியாது. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கவுன்சிலிங்லாம் அதில் பண்ணிகிட்டு இருக்கேன், 15 வருஷம் நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் உங்களுக்கு எடுத்து சொன்னாலும் இந்த ஈகோ, தன்முனைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க, அது வந்து தடுத்து எதுவும் எல்லாம் பண்ணிவிடும். இது ஒன்றில் மட்டும்தான் இந்த மாமியார் பிரச்சனை ஹிப்னாட்டிஸில் மட்டும்தான் சரி பண்ண முடியுது. என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை.